ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேங்க. என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு வானல் எடுத்து 1/2 kg சிக்கனுக்கு தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நாங்கள் எப்போவுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவோம். அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 மினிட் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூடவே நான் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கலந்து கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு சிக்கனில் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போது நம்மளோட கறி எல்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் காட்டியிருக்கேன். செம்ம டேஸ்டியாக சூப்பராக வந்துருச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தாங்க நான் செய்வேன். கூட எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். அதுவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் செய்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.